வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் 2 வகையான ரோட்டுக்கடை சட்னி தான் செய்ய போகிறோம். தேங்காய் சட்னி மாதிரியே தேங்காய் இல்லாமல் ஒரு சட்னியும் காரசாரமான ஒரு கார சட்னியும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, சின்னதாக 6-7 பல் பூண்டு, 8 வரமிளகாய். காரம் அதிகமாக வேணும்னா இனி 2 சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 100 கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் 150 கிராம் அளவுக்கு 2 தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி. தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு 4-5 கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதை சேர்க்கும்போது வாசனை நல்லா இருக்கும். கருவேப்பிலையை போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, பெரட்டி விட்டால் மட்டும் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, 1/4 கப் பொட்டுக்கடலை, சின்னதாக 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய். காரம் அதிகமாக வேணும்னா இனி 2 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு மல்லி இலையை போட்டு முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். இதில் கடுகு கருவேப்பிலையை மட்டும் தாளித்து கொட்டி கலந்து விட்டுறலாம். கார சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுவும் தண்ணி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்ம அரைச்ச சட்னியை இதில் ஊற்றிடலாம். எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை தாளித்து போடலாம். ஆனால் இந்த மாதிரி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கும்போது ஒரு 4-5 நாளைக்கு கெடாது. மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 1 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும், இறக்கிடலாம். காரசாரமாக நான் செஞ்சுருக்கிற ஆந்திரா ஸ்டைல் ரோட்டுக்கடை கார சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.